சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜய் கைக்கு போன லிஸ்ட், உதயநிதியை தூக்கிய போலீஸ். தமிழக அரசியல் களத்தில் சமீபத்தில் அரங்கேறிய உதயநிதி ஸ்டாலின் கைது மற்றும் விடுதலை சம்பவம் ஆளும் கட்சி வட்டாரங்கள் மற்றும் அரசு நிர்வாக இயந்திரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து மாநில நிர்வாகத்தின் உயர் மட்டத்தில் இருந்து வெளியாகியிருக்கிற தகவல்கள் தலைமை செயலகம் மற்றும் காவல்துறை வட்டாரங்களில் கிலியை ஏற்படுத்தியிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் கைது விவகாரம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோ அல்லது விரிவான தகவல்களோ சென்னை காவல்துறையின் உயர்மட்ட போலீஸ் வட்டாரங்களை சென்றடைவதற்கு முன்பாகவே திமுக முகாமிற்கு அந்த செய்தி மிகவும் துல்லியமாக சென்று சேர்ந்து விட்டதா சொல்லப்படுது. சென்னையில் உள்ள முக்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கே தகவல் தாமதமாக தெரிந்த நிலையில் அறிவாலய வட்டாரங்களுக்கும் எதிர்க்கட்சி தலைமைக்கும் இந்த நடவடிக்கை குறித்த உளவு தகவல்கள் அதிவேகமாக பாய்ந்தது எப்படி என்ற கேள்வி இப்போது ஆட்சி மேலெடுத்த உலுக்கியிருக்கு. போலீஸ் நிர்வாகத்திற்குள்ளே இருக்கும் தகவல் தொடர்பு அமைப்பை விட எதிர்க்கட்சி வட்டாரங்களுக்கு செல்லும் தகவல் தொடர்பு நெட்வொர்க் மிகவும் வலுவாக செயல்பட்டு கொண்டிருப்பது நிர்வாக ரீதியாக பெரிய பாதுகாப்பு குறைபாடாக பார்க்கப்படுது. இந்த தகவல் கசிவை தொடர்ந்து மாநில நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பில் உள்ள உயர் தலைவர்கள் இதை கடுமையாக எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அரசு இயந்திரத்துக்குள்ளே இருந்து கொண்டு கட்சி ரீதியான தகவல்களை அல்லது அரசாங்கத்தின் இரகசிய நடவடிக்கைகளை வெளிப்படையாக கசியவிடும் உயர் அதிகாரிகளை கண்டறிய உத்தரவிடப்பட்டிருக்கு. இதன் ஒரு பகுதியாக காவல்துறை மற்றும் பிற முக்கியமான துறைகளில் உயர் பதவிகளில் உள்ள அதிகாரிகளில் திமுக முகாமுக்கு நெருக்கமான செயல்படுபவர்கள் மற்றும் கட்சி சார்பு நிலையுடன் நடப்பவர்கள் யார் யார் என்பது குறித்து பிரத்யேக பட்டியல் ஒன்றை தயாரிக்கும் பணி முதல்வர் விஜயின் உத்தரவின் பெயரில் தீவிரமடைஞ்சிருக்கு. உளவுத்துறை மற்றும் தலைமை செயலகத்தின் நம்பிக்கைக்குரிய மூத்த அதிகாரிகளின் மேற்பார்வையில் இந்த இரகசிய பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. எதிர்காலத்தில் இது போன்ற முக்கியத்துவமிக்க மற்றும் உணர்வு பூர்வமான நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் முன்கூட்டியே கசிவதை தடுக்கும் நோக்கில் முதல்வர் விஜய் அலுவலகம் மிக தீவிரமான நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறாங்க. இதன் முதற்கட்டமாக காவல்துறையின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் உயர் அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்யவும் ஒட்டுமொத்த நிர்வாக அமைப்பை மறுசீரமைப்புக்கும் திட்டமிட்டிருக்கு. சென்னை முதல் தென் மாவட்டங்கள் வரை முக்கிய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அந்தஸ்தில் உள்ளன. அந்த அதிகாரிகளை பணியிடத்தில் விரைவில் பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடும் என சொல்லப்படுது. இதற்கான லிஸ்ட்டை ஏற்கனவே முதல்வர் விஜய் கேட்டிருக்காராம். அரசாங்கத்தின் இரகசியங்கள் மற்றும் உளவு தகவல்கள் வெளிநபருக்கோ அல்லது எதிர்க்கட்சி வட்டாரங்களுக்கோ கசிவது என்பது நிர்வாக சீர்குலைவுக்கு வழிவகுக்கும் என்பதால் இந்த விவகாரத்தில் முதல்வர் அலுவலகம் மிகவும் கண்டிப்பான போக்கை கடைபிடிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஒருபுறம் அரசியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும், மறுபுறம் அரசு இயந்திரத்துக்குள்ளே இருக்கும் தகவல் கசிவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஆட்சி மேலிடத்திற்கு ஏற்பட்டிருக்கு. இதனால் வரும் நாட்களில் தமிழக காவல்துறையில் ஏற்பட போகும் இந்த அதிரடி இடமாற்றங்கள் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் இனி உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வது போலீஸ் கொண்டு சென்றால் அது முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியாத வண்ணம் பாதுகாக்கப்படும். அப்போதுதான் திடீரென உதயநிதியை கைது செய்தால் அவருக்கு முன்ஜாமீன் வாங்குவதில் சிக்கல் ஏற்படும் என விஜய் திட்டம் போட்டு வருகிறாராம். மேலும் தமிழகத்தில் தகவல் ஆணையர்களை நியமிப்பதற்கான தேர்வு குழுவில் முதல்வர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் இருக்காங்க. இந்நிலையில் தான் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தகவல் ஆணையர்களை நியமிப்பதற்கான தேர்வு குழு கூட்டம் நடந்தது. முதல்வர் விஜய் தலைமையில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை. தன்னால் மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியாது என்று உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அரசிடம் தெரிவித்த நிலையில் நேற்று அவர் பங்கேற்கவில்லை. இருப்பினும் இது முதல்வர் விஜய் உதயநிதி ஸ்டாலின் இடையே மோதலை தீவிரத்தன்மையை தான் காட்டுது. இந்த மீட்டிங்கில் முதல்வர் விஜய், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்று 3 பேர் மட்டுமே இருப்பாங்க.
இதனால் முதல்வர் விஜயை உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து அவரது கருத்தை முன்வைக்க வேண்டும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அதை விரும்பவில்லை என்று சொல்லப்படுது. இதனால தான் முன்கூட்டியே உதயநிதி ஸ்டாலின் தன்னால் அந்த மீட்டிங்கில் பங்கேற்க முடியாது என்று அரசிடம் தகவல் தெரிவித்ததாக சொல்லப்படுது. திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் இப்படியான கூட்டத்தை புறக்கணிப்பது இது முதல் முறை அல்ல. முந்தைய அதிமுக ஆட்சியில் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் இருந்தார். அந்த சமயத்தில் மு.க. ஸ்டாலினுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தந்தை ஸ்டாலினை போலவே அதே பாணியை உதயநிதி ஸ்டாலினும் பின்பற்றி இருக்கிறார். அதே வேளையில் நேற்று நடந்த தகவல் ஆணையர்களை நியமிப்பதற்கான தேர்வு குழுவில் முதல்வர் விஜய் தலைமையிலான சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் மட்டும் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு மாநில தலைமை தகவல் ஆணையர், 4 மாநில தகவல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. இவர்களின் பெயர்கள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநரில் ஒப்புதல் கிடைத்த பிறகு அவர்கள் முறையாக பொறுப்பேற்று செயல்படுவாங்க. தமிழக தகவல் ஆணையம் ஒரு மாநில தகவல் ஆணையர் மற்றும் 8 மாநில தகவல் ஆணையர்களை கொண்டிருக்கு. மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது ஷக்கீல் அக்தர் மற்றும் மாநில தகவல் ஆணையர்கள் பி. தாமரை கண்ணன், ஆர். பிரியா குமார், கே. திருமலைமுத்து ஆகியோர் பணி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து காலியாக உள்ள 5 இடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த காலி இடங்களுக்கு பொருத்தமான நபர்களை தேர்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர்.எஸ். ராமநாதன் தலைமையில் மாநில அரசு ஜூலை 8ஆம் தேதி தனி குழுவை அமைச்சது. இந்த குழுவினர் தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பம் பெற்று பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கினாங்க. இந்த பரிந்துரைகளின்படி நியமனங்களை இறுதி செய்வதற்கான தேர்வு குழு கூட்டம் நேற்று நடந்தது. உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்காததால முதல்வர் விஜய், சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஆகியோர் பெயர்களை இறுதி செய்து ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. மேலும் சென்னை திருவொற்றியூர் அரசு பள்ளி அருகே 12ஆம் வகுப்பு மாணவர் தனுஷ் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அதாவது சென்னை திருவொற்றியூரில் போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டதால அரசு பள்ளியில் +2 படித்து வந்த மாணவர் தனுஷ் 30 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் அதிர்ச்சி அளிக்குது. கோவையில் போதை கும்பலை தட்டி கேட்டதற்காக கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட அடுத்த சில தினங்களில் சென்னையிலும் இத்தகைய கொடூரம் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த அரசு எந்த அளவுக்கு தோற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ்நாட்டிலே தொடரும் கொலைகளே சாட்சி. போதைப் பொருள் பயன்படுத்துவதையோ விற்பதையோ அமல்படுத்தினால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விடப்படும் எச்சரிக்கை. நிர்வாக திறனற்ற இந்த கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை என்பதே இதற்கு காரணம். குறிப்பாக பள்ளிகளில், கல்லூரிகளில் இத்தகைய சம்பவங்கள் நடப்பதை அரசு கண்டு காணாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பது வெட்கக்கேடு. மாணவர் தனுஷ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். இத்தகைய தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார்.